இட்லி கடை நம்ம தனுஷே இயக்கி நடிச்சுக்கிற படம் இட்லி கடை. இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேனியில் தான் நடந்துச்சு. ஷூட்டிங்கை முடிச்சுக்கிறது 1 மாதம் ஆக போகுது. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் தனுஷ் அவர்களே ஓப்பனாகவே அறிவிச்சார். ஜனவரி 10 2025 வருடம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அப்படின்னு. சரி, இப்போ இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் இந்த புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் மினித்து மாதிரி கெட்டப்பில் இருந்தார். பார்த்தாவே தெரியுது இட்லி கடை டைட்டில் ஒரு சமையல்காரன் கெட்டப்பு. கூடவே இளம் வயது தனுஷோட நம்ம ராஜ்கிரண் அவர்களும் இருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இது அந்த படத்தோட ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த படம் என்றால் நம்ம துல்கர் சல்மானும் நித்யா மேனனும் சேர்ந்து நடித்த உஸ்தாத் ஹோட்டல் அப்படிங்கிற மலையாள படம். 2012 வந்த இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமையல்காரன். ஆனால் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் சொந்த ஊருக்கு திரும்புவார். அங்கே போனால் தன்னுடைய தாத்தா கரீம் இருப்பார். அவர் ஹோட்டல் நடத்துறதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணுவார். அவருடைய கனவை நிறைவேற்றினாரா பேரன் அப்படிங்கிறதான் அந்த மொத்த படத்தையும் ரொம்ப ஹியூமரோட எமோஷனலோட சொல்லியிருப்பாங்க. தாத்தா கேரக்டரில் நம்ம திலகன் நடிச்சிருப்பார். யார் சத்திரியனில் வில்லனாக வருவார் பார்த்தீங்களா, நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு அவரே தான். ஸோ அந்த படத்தோட ரீமேக்காக தான் இந்த இட்லி கடை இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்திருக்கு. துல்கர் சல்மான் கேரக்டரில் தனுஷும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திலகன் கேரக்டரில் ராஜ்கிரனும் நடிச்சிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இது குறித்து உண்மையா இல்லை பொய்யா வதந்தியா அப்படின்னு நம்ம விசாரித்தா இந்த படம் உஸ்தாத் ஹோட்டலோட ரீமேக் சுத்தமாக கிடையாது சார். இது முழுக்க நம்ம தனுஷ் அவர்களே எழுதியிருக்கிற படம். ஸோ அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே. இது எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனும் கிடையாது, காப்பியும் கிடையாது, ரீமேக்கும் கிடையாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. ஸோ உஸ்தாத் ஹோட்டல் ஒரு நல்ல எமோஷனோட படு பயங்கரமான ஹிட்டான ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ரீமேக்காக இட்லி கடை இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அதே மாதிரி இந்த படமும் அபார வெற்றி படமாகவும் நல்ல படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட.